So welcome back. So this is lecture number 3. நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம்னா டேக்ஸ் ரேட்ஸ். போன கிளாஸில் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படிங்கிறது ஒரு குட்டி ரிவிஷன் மட்டும் கொடுத்துட்டு வில் கண்டினியூ டு த ப்ரெசன்ட் டேஸ் செஷன். ஸோ பாஸ்ட் 2 லெக்சர்ஸில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்கம் டேக்ஸ் பேப்பர் எப்படி இருக்கும்ன்ற பேப்பர் பேட்டர்ன் பார்த்தோம். தென் வி saw what are the important topics ABC analysis எல்லாம் பார்த்தோம். தென் we jumped into the chapter number 1, that is basics of income tax. ஸோ அதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த சாப்டர் இட் கேரிஸ் ஆல்மோஸ்ட் 4 to 8 மார்க்ஸ் அண்ட் இதோட ஃப்ரீக்வன்சி எல்லா அட்டம்ப்ட்லேயும் வரப்போகுது ஆப்வியஸ்லி. தென் வி சா ஹிஸ்ட்ரியில் ஏன் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் வந்துச்சு, எப்பத்தில் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆச்சு, அதுக்கப்புறம் ரூல்ஸ் எப்போ கொண்டு வந்தாங்க, இன்கம் டேக்ஸ் ஆக்டில் என்னெல்லாம் முக்கியமான காம்போனன்ட்ஸ் இருக்குது, தட் இஸ் செக்ஷன்ஸ், நோட்டிஃபிகேஷன், சர்க்குலர்ஸ், ப்ரொவிஷோஸ் அண்ட் ரூல்ஸ், இதெல்லாம் என்ன அப்படிங்கிறது வீசோம். வீசா ஹவு மெனி செக்ஷன்ஸ் ஆர் எவ்வளோ ஸ்கெடியூல்ஸ் இருக்குது, சாப்டர்ஸ் இருக்குது, அதெல்லாம் வீசோம். Then we also saw how the law is being made. So first வந்து law makers வந்து law வந்து ப்ராசஸ் பண்ணுறாங்க, that is the income tax act. Interpreters, that is CBDT வந்து அது எப்படி அப்ளை பண்ணணும், இந்த சர்க்குலர் நோட்டிஃபிகேஷன் அதெல்லாம் வந்து யார் இஷ்யூ பண்ண போகிறா, நமக்கு CBDT இஷ்யூ பண்ண போகிறாங்க. தென் law interpreters, இப்போ இதை அப்ளை பண்ணி ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வருது ஆர் வி ஆர் இன் சம் கைண்ட் ஆஃப் கிளாரிஃபிகேஷன் ரிக்வயர்மெண்ட் அப்படின்னா அதுக்கு நம்ம எங்கே போய் சீக் பண்ண போகிறோம் அப்படின்னா கோர்ட் ட்ரிபியூனல் அதை போய் நம்ம சீக் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் we saw what are the constitutional validity or provisions that are given for the income tax act. First article 265 பார்த்தோம், that is no tax shall be levied or collected except by the authority of law. Then we saw article 245, 246, 123, 270 and 271. இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் we went to the terminologies that is in income tax. முதல்ல டேக்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். then we saw surchargeனா என்ன, then we saw what is cess. surcharge is nothing but tax on tax. cess அப்படிங்கிறது ஓவராலாக ஒரு பர்சன்டேஜ் that is collected for a particular purpose. unlike taxes and surcharge இது வந்து நேராக சென்ட்ரல் கவர்மெண்ட் போகாமல் அந்த பர்டிகுலர் ஃபண்டுக்குள்ளே போயிடும், அங்கே வந்து நம்ம அந்த பர்டிகுலர் பர்பஸ்க்காக மட்டும் அதை யூஸ் பண்ண முடியும். தென் we saw what is budget. பட்ஜெட்டில் 2 டைப் இருந்துச்சு, ஃபைனல் பட்ஜெட் அண்ட் இன்டரிம் பட்ஜெட். ஃபைனல் பட்ஜெட் அப்படிங்கிறது எல்லா வருஷமும் வரக்கூடிய ஒரு நார்மல் பட்ஜெட், ஜஸ்ட் லைக் திஸ் இயர் வந்துச்சு. நெக்ஸ்ட் இன்டரிம் பட்ஜெட் அப்படிங்கிறது வந்து எந்த வருஷம் வந்து ஜெனரல் எலெக்ஷன் வரப்போதோ, தட் இஸ் த கவர்மெண்ட் சேஞ்ச் ஆக போதோ, சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்போ சேஞ்ச் ஆக போதோ அந்த வருஷம் வர பட்ஜெட்டுக்கு பேர் இன்டரிம் பட்ஜெட். ஸோ அது வந்து அந்த இன்டரிம் பீரியட், டிரான்சிஷனல் பீரியட்காக மட்டும் அந்த பட்ஜெட் போடுவாங்க. தென் நெக்ஸ்ட் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகும்போது வெதர் இஃப் த பட்ஜெட் இஸ் ஃபாலோவபிள் அப்படின்னா அதோடைய எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் வந்து நம்ம அப்படியே நம்ம அடாப்ட் பண்ணிப்போம். அப்படி இல்லைன்னா தே வில் அமெண்ட் த பட்ஜெட் அண்ட் தே வில் டிராஃப்ட் அ நியூ பட்ஜெட் அண்ட் ஆல். ஸோ அதெல்லாமே வந்து இட் வில் ஹேப்பன். நெக்ஸ்ட் இப்போ பட்ஜெட் போட்டிருக்காங்க அப்படின்னா இந்த வருஷம் போட்ட பட்ஜெட்டோடைய ரூல்ஸ் எப்போ அப்ளிகபிள்னா அடுத்த வருஷம், ஏன்னா இந்த வருஷத்தோட பட்ஜெட் படி தான் நம்ம இன்கம் கால்குலேட் பண்ண போகிறோம். அந்த இன்கம் நான் எங்கேருந்து எடுக்க போகிறோம், போன வருஷம் நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணேன் அப்படிங்கிறத வச்சு எடுக்க போகிறேன். ஸோ திஸ் இஸ் ஹவ் த பட்ஜெட் இஸ் கோயிங் டு ஒர்க் அண்ட் வை இட் இஸ் ஹேப்பனிங்கிறதுக்கான ரீசன். தென் we saw different segments of budget. this finance act என்னெல்லாம் செக்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அப்ளிகேபிள் ரேட்ஸ், TDS, TCS அதில் வந்து சேஞ்சஸ் அண்ட் வேறு என்னெல்லாம் வந்து நம்ம டேக்ஸபிள் பண்ண போகிறோம் அது எல்லாமே வந்து நமக்கு இருக்கும் ஃபினான்ஸ் ஆக்டில். ஃபைனா நெக்ஸ்ட் we saw ஷார்ட் டைட்டில்னா என்ன, எக்ஸ்டென்ட் எவ்வளோ தூரம் கவர் ஆகுது, கமென்ஸ்மெண்ட்னா என்ன, அதாவது எப்போதுலேருந்து கமென்ஸ் ஆகுது இன்கம் டேக்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். ஸோ டைட்டில் வாஸ் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961. அதோடைய அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஹோல் ஆஃப் இந்தியா இன்க்ளூடிங் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம பார்த்தது வந்து இந்தியா அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இந்தியாவில் வந்து அப் டு 12 நாட்டிக்கல் மைல்ஸ் வரைக்கும் வந்து இது டெரிட்டோரியல் வாட்டர்ஸ் வரைக்கும் கவர் ஆகும். தென் அங்கேருந்து எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் வரைக்கும் நமக்கு கவர் ஆகும். ஹை சீஸ்லேருந்து இட் இஸ் அடுத்த செக்மெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது, தட் இஸ் எக்ஸ்டெண்டட் கான்டினென்டல் ஷெல்ஃப் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது வரைக்கும் தான் இட் இஸ் ஃபாலிங் அண்டர் த டெஃபினேஷன் ஆஃப் இந்தியா. அதுக்கப்புறம் இருக்கிறது எதுவுமே வந்து நமக்கு இந்தியாவுக்கு கீழே வராது. ஹை சீஸ்க்கு அப்புறமா இந்தியாவுக்கு கீழே வரப்போகிறது இல்லை. இட் இஸ் ஒன்லி அப் டு த 200 நாட்டிக்கல் மைல்ஸ் ஆஃப் ஃப்ரம் த டெரிட்டோரியல்லேருந்து தான் நமக்கு வந்து இந்தியா டெஃபினேஷனில் வருதுங்கிறது விசோ. தென் we saw who was an assessee. assessee வந்து 3 டைப்ஸ் ஆஃப் assessee இருப்பாங்க. assessee himself, on whose behalf he is paying, or assessee in default, assessee represented, that is representative assessee, assessee himself, or assessee who is in default or deemed assessee. ஓகேவா? ஸோ இவங்க எல்லாருமே அசஸியோட டெஃபினேஷனில் ஃபாலோ ஆவாங்க. தென் we saw ப்ரீவியஸ் இயர்னா என்ன, அசஸ்மெண்ட் இயர்னா என்னன்னு சொல்லிட்டு. அசஸ்மெண்ட் இயர் இஸ் த இயர் இன் விச் த இன்கம் டேக்ஸ் இஸ் பெய்ட். ப்ரீவியஸ் இயர் இஸ் த இயர் இன் விச் த இன்கம் இஸ் earned. அது வந்து we saw. தென் we saw what are the exceptional. ஸோ ஜென்ரலி வந்து அசஸ்மெண்ட் இயரில் வந்து ப்ரீவியஸ் இயரில் earn பண்ண இன்கம்க்கான டேக்ஸ் கட்டுவோம். பட் தேர் ஆர் சர்டன் கேசஸ் ப்ரீவியஸ் இயரில் earn பண்ண இன்கமாக ப்ரீவியஸ் இயரில் டேக்ஸ் கட்டுவோம். ஸோ அதுக்கான செக்ஷன்ஸ் தான் செக்ஷன் 172, 74, 74A, 75 and 76. This is nothing but person leaving India, person who is doing something for evasion of tax, artificial juridical person, AOP, POI formed for a specific purpose likely to be dissolved in the same year, and shipping business பண்ணுற ஒரு company which is meeting its
பிஸ்னஸ் அப்படின்றப்போ வந்து அந்த கம்பெனி வந்து இந்தியாவிலேருந்து போகிறதுக்குள்ளே தேல் ஹேவ் டு பே ஆல் த டேக்ஸ். ஸோ ஃபாரின் ஷிப்பிங் பிஸ்னஸ் ஆஃப் அ நான் ரெசிடென்ட் கம்பெனி and then person leaving India, then AOPBOY AJP form for specific purpose likely to be dissolved in the same year, then person likely to transfer his property to avoid tax and discontinue business. Then we saw what is gross total income. Gross total income la enna varuna ella heads of income varum. So நம்ம income வந்து பார்த்தோம்னா we classify into different segments. அதில் வந்து நம்ம income tax act 5 segment பிரிச்சிருக்கோம். Only income at the head salary, then house property, PGPP, and then capital gain and other sources. Then we saw what is total income. Total income na என்னது எல்லா gross income, அதாவது 5 heads of income ஆட் பண்ணி அதில் டிடக்ஷன்ஸ் மட்டும் மைனஸ் பண்ணோம்னா வர்றதுக்கு பேர் என்னது டோட்டல் இன்கம். இந்த டோட்டல் இன்கமில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டேக்ஸ் வந்து கேல்குலேட் பண்ண போகிறோம். இப்போது டிடக்ஷன் பார்க்கும்போது டிடக்ஷனுக்கும் எக்ஸம்ஷனுக்கும் we commonly have a confusion. ஸோ டிடக்ஷன் அப்படிங்கிறது பார்ஷியல் எக்ஸம்ப்டாக இருக்கும், எக்ஸம்ஷனுங்கிறது ஃபுல்லாகவே எக்ஸம்ப்டாக இருக்கும். ஸோ அது ரெண்டுமே வந்து தனித்தனியாக இட் இஸ் கிவன் இன் த இன்கம் டேக்ஸ் ஆக்ட். Then we saw what is income. இன்கமில் எல்லா கெயின்ஸு, ப்ராஃபிட்டு, பிஸ்னஸ்லேருந்து வர இன்கம், சேலு, ட்ரான்ஸ்ஃபர், ரிலிங்க்விஷ்மெண்ட், இந்த மாதிரி வேரியஸ் சோர்சஸ் ஆஃப் இன்கம் எல்லாமே வந்து இதில் வருது. One important thing that is to be considered, whether the income is legal or illegal. ஓகேவா, இன்கம் லீகலாக இருந்தாலும் சரி, இன்கம் இல்லீகலாக இருந்தாலும் சரி, tax will be always payable on it. ஏன்னா income tax is not restricting with the legality of the income. Income tax is covering or bonding the income that is earned. ஓகேவா, it is immaterial whether the income is legal income or illegal income. அப்போ நான் ட்ரக்ஸ் வந்து ஸ்மகிள் பண்ணி எனக்கு இன்கம் கிடச்சிது, அதே நான் டேக்ஸ் போட்டணுமா அப்படின்னு கேட்டால் எஸ் யூ வில் ஹேவ் டு பே டேக்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடுல பெட்டிங் எல்லாமே வந்து இட் இஸ் பேண்ட், இல்லை லாட்ரி எல்லாமே வந்து இட் இஸ் பேண்ட். ஸோ இப்போ லாட்ரி டிக்கெட்ஸ் வச்சு நான் தமிழ்நாடுல வந்து இன்கம் பார்த்துருக்கேன், இல்லை நான் டேக்ஸ் கட்டணுமா, இது லீகல் தானேன்னு கேட்டால் எஸ் யூ வில் ஹேவ் டு ஸ்டில் பே டேக்ஸ். ஓகேவா, ஸோ வெதர் ஆர் நாட் த இன்கம் இஸ் லீகல் ஆர் ஹவவர், டேக்ஸ் இஸ் டு பி பெய்ட் ஆன் இட். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தது வந்து லாஸ்ட்டாக ஸ்டெப்ஸ் ஆன் இன்கம் டேக்ஸ். இன்கம் டேக்ஸ் நம்ம எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம் அதுக்கான ஸ்டெப்ஸ் பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட்டு அவருடைய ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் பார்ப்போம். நமக்கு நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற சாப்டரே அதுதான். ஸோ ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ஃபஸ்ட்டு வந்து இவன் வந்து இந்தியாவுடைய ரெசிடென்ட்னா ஓகே, நான் ரெசிடென்ட்னா அதுக்கு டிஃப்ரெண்ட் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, அவங்களே நம்ம விட போகிறதில்ல. பட் ஸ்டில் வி ஷுட் சி விச் கைண்ட் ஆஃப் பர்சன் ஹி இஸ் எ ரெசிடென்ட் ஆர் நான் ரெசிடென்ட். தென் அவரோட வேரியஸ் ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் என்ன, அது எல்லாத்தையும் கம்பைன் பண்ண போகிறோம். அது இல்லாத வேறு ஏதாவது அவங்களுக்கு டிபெண்டன்ஸ் இருக்காங்களா, அவங்களோட இன்கம்மை நம்ம கிளப் பண்ணணுமான்னு பார்த்து கிளப் பண்ண போகிறோம். ப்ரீவியஸ் பாஸ்ட் ப்ராஃபிட்ஸ் ஏதாச்சும் இருக்குன்னா அதெல்லாம் மைனஸ் பண்ணிவிட்டு செட் ஆஃப் பண்ணிவிட்டு எலிஜிபிள் டிடக்ஷன்ஸை மைனஸ் பண்ணிவிட்டு வர இன்கம் தான் டோட்டல் காம்ப்யூட்டட் இன்கம். இந்த இன்கம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், டேக்ஸ் லைபிலிட்டி கம்ப்ளீட் பண்ண போகிறோம். டேக்ஸ்ன்னு வரும்போது வி ஹேவ் 2 ரிஜைம்ஸ், ஓல்டு ரிஜைம் அண்ட் நியூ ரிஜைம். அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக். ஸோ அதில் வர டேக்ஸ்லேருந்து டிடிஎஸ், டிசிஎஸ், அட்வான்ஸ் டேக்ஸ் மாதிரி நம்ம ஆல்ரெடி கட்டி வச்சிருக்க டேக்ஸஸ் எல்லாம் மைனஸ் பண்ணோம்னா வரது டோட்டல் டேக்ஸ் பேயபிள் ஆர் ரீஃபண்ட் ரிசீவபிள் ஃப்ரம் த கவர்மெண்ட். ஃபைனா, நெக்ஸ்ட்டு டேக்ஸ் ரேட்ஸ், இதான் நம்ம பார்க்க போகிற டாபிக். ஓகே, ஸோ வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் த லெக்சர் நவ். Fine. So you could have noticed it hardly took some 5 to 10 minutes to revise the entire topic, right? So இந்த மாதிரி ஒரு வாட்டி இன்கம் டேக்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது when you revise it from the scratch, you will have a go through of how much I have covered already and how much I am going to cover today. நாளிலேருந்து நான் எவ்வளோ படிக்க வேண்டியிருக்கு, அது ஒரு clear blueprint மாதிரி it will come as a picture in front of your eyes. Okay, so always it is advisable to give a revision before starting your preparation. Fine. Now let's start with the tax rates. டேக்ஸ் ரேட்ஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 2 டைப்ஸில் இருக்குது. என்னது 2 டைப்ஸில் இருக்குது. ஸோ ஒன்று வந்து ஓல்டு ரிஜைம், இன்னொன்று வந்து நியூ ரிஜைம். வாட் இஸ் ஓல்டு ரிஜைம் அண்ட் நியூ ரிஜைம் அப்படிங்கிற கொஸ்டின் வரும், கரெக்டாக? ஸோ ஓல்டு ரிஜைம் அப்படின்னா என்னென்னா நம்ம வந்து ஜென்ரலாக ஃபாலோ பண்ணுற ஒரு ஸ்லாப் ரேட்டு. ஓகேவா, தட் இஸ் 2,50,000 ஸ்லாப் ரேட்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ இது என்ன அப்படின்னா வந்து இதில் வந்து இன்கம் டேக்ஸோட ஸ்லாப் அமௌண்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேவா, லைக் 2.5 லேக்கில் இருந்து உங்களுக்கு ஆரம்பிக்கும். பர்சன்டேஜ் 5%, 20%ன்னு போகும், விச் வில் பி டிஸ்கஸிங் ஷார்ட்லி. நியூ ரிஜைமில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது ஓல்டு ரிஜைமில் இருக்கிற ட்ராபேக் என்னென்னா 2,50,000 நமக்கு வந்து 5 lakh போச்சுன்னா ஒரேடி 20%க்கு டேக்ஸ் வந்து ரெக்ரெசிவாக இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா? ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு இன்கம் இன்க்ரீஸ் ஆகுது, டேக்ஸ் அவ்வளோக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். பிகாஸ் இன்கம் டேக்ஸ் இஸ் வாட், இன்கம் டேக்ஸ் இஸ் ரெக்ரெசிவ் இன் நேச்சர். ரெக்ரெசிவ்னு என்ன அர்த்தம், த மோர் யூர் இன்கம் இஸ் த மோர் யூர் டேக்ஸஸ் சார். அப்போ இன்கம் டேக்ஸ் கம்மியாக கட்டணும்னு என்ன பண்ணணும், இன்கம் கம்மியாக ஏர்ன் பண்ணுமான்னு கேட்டால் கிடையாது, டேக்ஸபிள் இன்கம் கம்மியாக இருக்கணும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃபெக்டை ஓவர் கம் பண்ண தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா நியூ ரிஜைம் அப்படின்னு ஒன்று வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா, ஸோ நியூ ரிஜைமில் என்ன சொல்ல வராங்க, உங்கள் இன்கம் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ கிராஜுவலி உங்களோட டேக்ஸ் ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. லைக் இஃப் யுவர் இன்கம் இஸ் இன்க்ரீசிங் பை 5 lakh, யுவர் டேக்ஸ் ரேட் இன்க்ரீசஸ் பை 5%, another 5 lakh, another 5%. புரியுதா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஈக்குவல் அமௌண்ட் அது வந்து நம்ம ஒரு ஃபினான்ஸ் ஆக்டும் நம்ம ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். வென் எவர் இட் இஸ் டேக்ஸ் ரேட்
we should always refer to the finance act. இந்த வாட்டி எவ்வளோ ஸ்லாப் ரேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, பிகாஸ் இட் இஸ் ஆல்வேஸ் பாசிபிள் தட் இட் இஸ் பீங் அமெண்டட் இன் த பட்ஜெட். ஃபைனா. ஸோ நியூ ரிஜைம் படி நான் என்ன பார்க்க போகிறேன், என்னோட ஸ்லாப் ரேட் படி என்னுடைய பர்சன்டேஜ் ஆஃப் இன்கம் என்ன. இப்போ இது ரெண்டுத்துக்கு கம்பேர் பண்ணும்போது நமக்கு என்ன வித்தியாசம் தெரியும்னா, ஓல்டு ரிஜைமில் 2.5லேருந்து 5 lakh வரைக்கும் போச்சுன்னா 5%, 5 to 10 lakh போச்சுன்னா 20%. Now you can see with the increase in 5 lakh of income you almost pay 15% more tax. கரெக்டாக? பட் இதுவே நீங்கள் நியூ ரிஜைமில் வந்தீங்கன்னா கிராஜுவலி இட் வில் இன்க்ரீஸ். இப்போ 4 lakh வரைக்கும் இவ்வளோ, 4 lakhலேருந்து 8 lakh 7 lakh வரைக்கும் இவ்வளோ அப்படிங்கிற மாதிரி 5%, 10% அப்படின்னு 5% it will gradually increase. Unlike your old regime which is ஒரேடியாக increasing. ஓகேவா? ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் கொடுக்கும்போது கவர்மெண்ட்டுக்கு லாஸ் ஆகாதா அப்படின்னு கேட்கும்போது கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓல்டு ரிஜைமில் யூ பே ஹையர் பர்சன்டேஜ் ஆஃப் taxes with lower income. That is, your income will be lower. How? Because there are so many things called deductions and exemptions that are available in the old regime. So let us say எனக்கு 10 lakh ரூபாய் இன்கம் வருதுன்னா I can possibly claim for whatever expenses I have made during the year. For example, let us say I have made an insurance policy, I have made a PF account contribution, okay, I have made some NSS contribution, I have made investment in mutual fund. So I have made so many things that are eligible for deduction under section 80D. So my 10 lakhs of income, I am going to reduce whatever expenses I made. Let us say I have made some expense, whatever I have listed, it amounts to 7 lakh rupees. So 3 lakh is my actual income that is taxable, right? இப்போ இந்த 3 lakhக்கு மேலே தான் நான் வந்து 5% வந்து calculate பண்ண போகிறோம். That is 3 lakh minus 2.5 because basic exemption limit is 2.5. ஸோ 2.5 lakh into 5% பண்ணேன்னா வர்றது என்னுடைய டேக்ஸ் அமௌண்ட். கரெக்டாக? ஸோ ஓல்டு ரிஜைமில் என்ன தான் வந்து பர்சன்டேஜ் ஆஃப் டேக்ஸ் ஜாஸ்தியாக இருந்தாலும் யுவர் பாசிபிலிட்டி ஆஃப் ரெடியூசிங் யுவர் டோட்டல் இன்கம் இஸ் வெரி ஹை. ஏன்னா நிறைய எலிஜிபிள் டிடக்ஷன்ஸ் அண்ட் எக்ஸம்ஷன்ஸ் வந்து நமக்கு நிறைய எக்ஸம்ஷன்ஸ் இருக்குது, நிறைய டிடக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இன்கம் எந்த ஜாஸ்தியாகவே இருந்தாலும் எனக்கு லீகலி என்னால் இவ்வளோ எக்ஸ்பென்சஸ் மைனஸ் பண்ண முடியும். அப்போ இவ்வளோ தான் இன்கம்னா இன்கம் என்னால் கம்மி பண்ணி ஐ கேன் ஷோ மை இன்கம் ஆஸ் taxable income இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ஐ கேன் கிளைம் deductions and exemption, and accordingly I can pay a tax amount whatever is resulting from the calculation. But when it comes to new regime என்ன ஆகும்னா இந்த டிடக்ஷன்ஸ் எக்ஸம்ஷன் எதுவுமே கிடையாது. ஏன்? ஏன்னா இவங்க என்ன சொல்கிறாங்க, ஸ்ட்ரைட்டாகவே 4 lakh வரைக்கும் உங்களுக்கு பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் அப்படின்னு என்ன அர்த்தம், up to 4 lakh rupees your income stands to be zero tax. ஓகேவா? அப்போ 4 lakh வரைக்கும் நான் வந்து ஏர்ன் பண்ணுறேன்னா நான் டேக்ஸே கட்ட வேண்டாம். ஓகேவா? 4 lakh மேலே போகுதுன்னா 5%, அதுக்கப்புறமா போகுதுன்னா 10%, அந்த மாதிரி அவங்க கிராஜுவலி இன்க்ரீஸ். ஸோ நான் உனக்கு டேக்ஸ் ரேட் கம்மியாக கொடுத்துட்டேன், பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் ஹையாக கொடுத்துட்டேன், 7 lakh வரைக்கும் ரீபேட் லிமிட் கொடுத்துட்டேன். ஸோ இதுக்கு மேலே ஐ வில் நாட் ப்ரொவைட், ஸோ ஐ எம் நாட் கோயிங் டு கிவ் யூ டிடக்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ டிடக்ஷன்ஸ் அண்ட் எக்ஸம்ஷன்ஸ் வந்து சுத்தமாகவே இருக்காது. ரொம்ப குட்டி குட்டி செலக்டட் கேட்டகரி அண்ட் செலக்டட் செக்டர்ஸ்க்கு மட்டும்தான் வந்து டிடக்ஷன்ஸ் அண்ட் எக்ஸம்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபைனா? ஸோ தட் இஸ் த மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஓல்டு ரிஜைம் அண்ட் நியூ ரிஜைம். மற்றபடி ஓல்டு ரிஜைமுக்கு ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் டிஃப்ரெண்ட்டாக படிக்கணுமா, நியூ ரிஜைமுக்கு ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் டிஃப்ரெண்ட்டாக படிக்கணுமா, அந்த கன்ஃபியூஷன்லாம் அன்னெசரி. ஓகேவா? ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் இஸ் சேம், டேக்ஸ் காம்புடேஷன் ப்ரொசீஜர் இஸ் சேம், ஒன்லி திங் தட் இஸ் கோயிங் டு வேரி இஸ் யுவர் பர்சன்டேஜ் ஆஃப் டேக்ஸ் தட் ஆர் கோயிங் டு அப்ளை. ஓகேவா? ஸோ டிடக்ஷன்ஸ் வந்து இங்கே மைனஸ் பண்ணுவீங்க, இங்கே டிடக்ஷன்ஸ் மைனஸ் பண்ண மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு சில கேல்குலேஷன் குட்டி குட்டி பார்ட் மட்டும் தான் சேஞ்ச் ஆகுமே தவிர யுவர் என்டையர் ப்ரொவிஷன் ஆஃப் இன்கம் டேக்ஸ் இஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச் வித் த ஓல்டு ரிஜைம் அண்ட் நியூ ரிஜைம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிமூவ் தட் கன்ஃபியூஷன் ஃப்ரம் யுவர் மைண்ட். when it is your old regime your slab rate will be different, when it's your new regime your slab rate will be different. But other than that, whatever you are studying in your 5 heads of income, that is salary, house property, capital gain, PGPP, other sources, அதுக்கப்புறமா வந்து கிளப்பிங் ப்ரொவிஷன்ஸ், செட் ஆஃப் ப்ரொவிஷன்ஸ், இது எல்லாமே இட் இஸ் கோயிங் டு ரிமைன் சேம் ஃபார் போத் த ரிஜைம்ஸ். ஒன்லி திங் தட் வில் சேஞ்ச் இஸ் டிடக்ஷன் சாப்டர். ஓகேவா? இந்த டிடக்ஷன் ஒரு சாப்டர் இருக்கு இல்லையா உங்கள் புக்கில், இந்த ஒரு சாப்டர் மட்டும்தான் இதில் வரும், இதில் வராது அப்படிங்கிறது மாறும். ஓகேவா? மற்றபடி இட் இஸ் ஆல் சேம். நவ் கோயிங் டீப்பர் இன்டு நியூ ரிஜைம். ஓல்டு ரிஜைமில் பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து இண்டிவிஜுவலுக்கு இவ்வளோ, கம்பெனிக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இப்போ நியூ ரிஜைமில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இண்டிவிஜுவலுக்கு அகெயின் ஒரு ஸ்லாப் ரேட்டு, கம்பெனிஸ்னு வரும்போது கம்பெனிஸை ரெண்டாக பிரிக்கிறோம். ஓகேவா? ஸோ கம்பெனிஸ் தட் ஆர் எங்கேஜ் இன் மேனுஃபேக்சரிங், கம்பெனிஸ் தட் ஆர் நாட் எங்கேஜ் இன் மேனுஃபேக்சரிங். ஓகேவா? அதே மாதிரி கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி we are going to divide it into 2. கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் தட் ஆர் எங்கேஜ் இன் மேனுஃபேக்சரிங் அண்ட் நாட் எங்கேஜ் இன் மேனுஃபேக்சரிங். ஸோ இத்தனை டிவிஷன்ஸ் இருக்கும்போது அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும், நம்ம அதுக்கு ஒரு பேர் வைக்கணும். கரெக்டாக? லைக் இப்போ கூட்டத்தில் 10 பேர் இருக்காங்கன்னா everybody have a different name, only then we are in a position to identify them, right? Likewise, since there are so many divisions of new regime, we are going to name it with section numbers. Okay va? So individuals அப்படினு பார்க்கும்போது இந்த section number applicable ஆகணும் 115 BAC.
நான் இண்டிவிஜுவலுக்கு அப்ளை ஆகிற அதே செக்ஷன் தான் HUF, AOP, BOI and AJPக்கும் அப்ளிகபிள். ஓகேவா? ஸோ when it is talked about individuals நம்ம என்ன செக்ஷன் யூஸ் பண்ண போகிறோம்? செக்ஷன் 115 BAC. அதே மாதிரி கம்பெனிஸ்னு வரும்போது ரெண்டாக பிரியுது. கம்பெனி டொமஸ்டிக் கம்பெனிஸாக தான் இருக்கணும். அது முக்கியமாக ஏன்னா ஃபாரின் கம்பெனிஸ்க்கு we have flat rate. ஓகேவா? அதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஸோ when it is a company which is a domestic company engaged in manufacturing, 115 BAB. It is a company that is not engaged in manufacturing, 115 BAA. ஓகேவா? நெக்ஸ்ட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. what is cooperative society? cooperative society-னா ஒரு group of members, they are formed for a particular purpose. அந்த particular purpose-காக மட்டும்தான் அந்த பேங்க் வந்து அவர் அந்த ஒரு சொசைட்டியோ ஆர்கனைசேஷனோ வந்து ஃபங்க்ஷன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் அமுல் இஸ் நத்திங் பட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. ஓகேவா? அது என்னது? அது ஒரு மில்க் ஃபார்மர்ஸ் எல்லாருமே வந்து கலெக்ட் பண்ணி கொடுத்து அது மூலமாக டெய்ரி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக ஃபார்ம் பண்ண ஒரு சொசைட்டி தான் அமுல் ஆக்சுவலாக. ஃபைனா? ஸோ இந்த மாதிரி சொசைட்டிஸ் டிஃப்ரெண்ட் ஃபார்மில் இருக்கும்போது இஃப் இட் இஸ் அ சொசைட்டி விச் இஸ் எங்கேஜ் இன் மேனுஃபேக்சரிங், லைக் ஐ செட், வெறுமனே வந்து ஒரு பொருளை தயாரிக்கிறது, ப்ராசஸிங் ஆஃப் குட்ஸ், அந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் வேல இருக்காங்க அப்படின்னா 115 BAD, தட் இஸ் பேட். ஓகேவா? தென் இது கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி தட் இஸ் நாட் எங்கேஜ் இன் மேனுஃபேக்சரிங் ஆச்சுன்னா 115 BAE. ஃபைனா? ஸோ we saw tax rates are of two types. ஒன்று வந்து ஓல்டு ரிஜைம், இன்னொன்று வந்து நியூ ரிஜைம். ஓல்டு ரிஜைம் அப்படின்னு பார்க்கும்போது நார்மல் ஸ்லாப் ரேட் தான் அப்ளிகபிளாக இருக்கும். எலிஜிபிள் டிடக்ஷன்ஸை மைனஸ் பண்ணிவிட்டு டேக்ஸ் ரேட் அப்ளை பண்ணி செஸ் ஆட் பண்ணோம்னா வேலை முடிஞ்சு. இஃப் இட் இஸ் நியூ ரிஜைம்னா நான் என்ன பண்ணுவேன்? என்னுடைய இன்கம் எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணிவிட்டு நேராகவே நான் வந்து டேக்ஸ் பர்சன்டேஜ் போட போகிறேன். ஐ எம் நாட் கோயிங் டு ரெடியூஸ் எனி கைண்ட் ஆஃப் டிடக்ஷன்ஸ். ஃபைனா? நான் இது வந்து எத்தனை கேட்டகரிஸில் இருக்குன்னா இண்டிவிஜுவல், கம்பெனி அண்ட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. இண்டிவிஜுவல்னா 115 BAC, கம்பெனிஸ்னா நாட் எங்கேஜ் இன் மேனுஃபேக்சரிங்னா BAA, எங்கேஜ் இன் மேனுஃபேக்சரிங்னா BAB, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி நாட் எங்கேஜ் இன் மேனுஃபேக்சரிங்னா BAE, எங்கேஜ் இன் மேனுஃபேக்சரிங்னா BAD. ஃபைனா? நவ் இது வெறுமனே செக்ஷன் ரெஃபரன்ஸ் மட்டும் தான் நான் கொடுத்துருந்தேன். இது என்னென்ன செக்ஷன் கீழே ஃபாலோ ஆகுது, இதில் பேசிக்காக என்ன கவர் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடணும். நான் going to see what are the different rates. ஆக்சுவலாக ஸ்லாப் ரேட்னா என்ன, அதில் என்ன அமௌண்ட்ஸ் வரப்போகுது, என்னென்ன லிமிட்ஸ் இருக்குது, ஓகேவா, என்ன பர்சன்டேஜஸ் இருக்குங்கிறது நான் we are going to see. So first we are starting with the old scheme of taxation. We saw two schemes, right? அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஓல்டு ரிஜைம். ஸோ ஓல்டு ரிஜைமில் என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு 2 டேக்ஸ் இருக்குப்பா. ஒன்று வந்து நார்மல் டேக்ஸ், இன்னொன்று வந்து ஸ்பெஷல் டேக்ஸ். அது என்ன நார்மல் டேக்ஸு, ஸ்பெஷல் டேக்ஸு? டேக்ஸ்னா டேக்ஸ் தானே அப்படின்னா நார்மல் டேக்ஸ் இஸ் அ டேக்ஸ் தட் ஆர் ஸ்பெசிஃபிக்கலி மென்ஷன் இன் த ஃபினான்ஸ் ஆக்ட். தட் இஸ் ஒரு வாட்டி பட்ஜெட் வரும்போதும், ஓகேவா, இந்த வாட்டி ஸ்லாப் ரேட் இது, இந்த வாட்டி இதெல்லாம் டிடக்ஷன்ஸ் எடுத்துக்கலாம், இதெல்லாம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம், இதெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இன் கனெக்ஷன் வித் த ஃபினான்ஸ் ஆக்ட் ஆஃப் பர்டிகுலர் இயர் நம்ம வந்து அப்ளை பண்ணுவோம். அதான் நார்மல் ரேட். ஏன் இப்படி ஒரு வருஷத்தை அமெண்ட் பண்ணுறோம்? As I've been telling in the past 2 lectures, நம்ம இன்கம் டேக்ஸ் ஃபார்ம் பண்ணது 1961. இப்போ போயிட்டுருக்குது 2026. கரெக்டாக? ஸோ இதுக்கு நடுவில் நிறைய சேஞ்சஸ் வந்துடுச்சு. அப்போ இருந்த அதே நார்மல் டேக்ஸ் ரேட்டு, அதே நார்மல் ஸ்லாப் ரேட்டை வந்து இப்போ வந்து அப்ளை பண்ணலாமான்னு கேட்டால் முடியாது. கரெக்டாக? ஸோ ஒரு வருஷமும் அந்த வருஷத்துக்கான இன்ஃப்ளேஷன் ரேட்டு, எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இதெல்லாம் பேஸ் பண்ணி எக்கனாமிஸ்டோட அனாலிசிஸ் படி டேக்ஸ் ரேட் இவ்வளோ இருந்துச்சுன்னா நமக்கு எக்கனாமிக்கலி நல்லா இருக்கும், கவர்மெண்ட்டுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசித்து பப்ளிக்கோடைய பெனிஃபிட்டையும் கன்சிடர் பண்ணி தான் நம்ம வந்து டேக்ஸ் ரேட்ஸ் வந்து டிசைட் பண்ணுறோம் ஒரு வருஷமும். ஸோ அந்த மாதிரி டிசைட் ஆகிற டேக்ஸ் ரேட்டுக்கு பேர் என்னது? நார்மல் டேக்ஸ் ரேட். ஸோ தீஸ் ரேட்ஸ் ஆர் ஸ்பெசிஃபைட் இன் த ரிலவென்ட் ஃபினான்ஸ் ஆக்ட். அந்த வருஷத்தோட ஃபினான்ஸ் ஆக்டில் இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்பெஷல் ரேட். ஸ்பெஷல் ரேட்னா என்னது? இப்போ இந்த ரேட் எதுக்கு, இந்த ரேட் எதுக்குன்னு தெரிஞ்சால் தான் ஃபஸ்ட்டு எதுக்கான தேவைன்னு தெரியும். எப்பவுமே whenever we are trying to understand something, we should do why it is first of all existing. ரைட்? இப்போ டேக்ஸ் ரேட் வந்து எதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன தேவை இருக்குது? நார்மல் ரேட்டு ஸ்பெஷல் ரேட்டுன்னு பிரிக்கிறதுக்கு என்ன தேவை இருக்குது? ஃபஸ்ட்டு நார்மல் ரேட்டெல்லாம் என்ன இன்கம்க்குன்னா, நான் வந்து வருஷம் ஃபஸ்ட்டு நாள் ஆரம்பித்து லாஸ்ட் நாள் வரைக்கும் நான் ஏர்ன் பண்ண போகிற இன்கம். ஓகேவா? ஸோ அந்த இன்கம் எல்லாமே எப்படி இருக்கும்? மோஸ்ட்லி ஸ்டேபிளாக இருக்கும். ஸ்டேபிளாக இருக்கிற இன்கம் சேலரி இன்கம், ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் சம்வாட் ஸ்டேபிள். நான் ஏன் அப்படி சொல்கிறேன்? ஏன்னா சேலரி வந்து இப்போ நான் ஒரு மாதத்துக்கு ஒரு 40,000 வாங்குறேன்னா 40,000 ஐம் கோயிங் டு ஏர்ன் ஃபார் எவ்ரி மந்த் இந்த இயர். கரெக்டாக? ஸோ 40,000 into 12 is not 40,000 into 12 is my annual income. ரைட்? ஸோ இந்த இன்கம் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. இது வராமல் போக ஏதாவது சேஞ்ச் இருக்கானா, unless I'm going to quit my job, I'm not going to lose the money. And is it going to be fluctuatingன்னு கேட்டால் அதுவும் கிடையாது. இது வந்து ஒரு வேளை இன்க்ரீஸ் ஆனால் கூட அதுக்கப்புறம் அந்த இன்க்ரீஸ்ட் அமௌண்ட் கண்டினியூ ஆகுமே தவிர மாதம் எனக்கு இன்க்ரீஸ் ஆகப்போது கிடையாது. It is going to be stable. கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால இது ஒரு certain income and it is a stable continual income which is not going to be very much fluctuating, இல்லையா? ஸோ இதனால் வந்து வேறு எந்த சேஞ்சஸும் பெருசாக அஃபெக்ட் ஆகாதனால இதுக்கு வந்து ஒரு ஸ்டேபிள் ரேட் கொடுத்துட்டு அதை நம்ம எப்போ வேணால் அப்ளை பண்ணிக்கலாம். கரெக்டாக? பட் தேர் ஆர் சம் இன்கம் விச் ஆர் நாட் ரெகுலர் இன் இன்டர்வல்.
ஃபார் எக்ஸாம்பிள் கேபிட்டல் கெயின் ஆர் கேஷுவல் இன்கம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு லேண்ட் வச்சுருக்கேன். இப்போ ஐம் கோயிங் டு செல் திஸ் லேண்ட் அப்படின்னா am I going to sell this land every month? am I going to sell this land every yearன்னு கேட்டால் கிடையாது. I am having a capital asset. I have some needs, so I am going to sell it this year. Next year will I do the same thing? I should first of all have another land for that. I should be selling it. I should be selling it for a similar price or something like that, right? So it's not a regular income. It is earned once in a while and இந்த இன்கம்க்கும் டேக்ஸ் பண்ணணும். அப்போது இதுக்கு வந்து ஏதாவது பெருசாக சேஞ்சஸ் இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. கரெக்டாக? ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நேராக இன்கம் டேக்ஸ் ஆக்ட்லேயே நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸ்பெஷல் இன்கம்னா இந்த ரேட்டில் நீங்கள் டேக்ஸ் பண்ணணும் ஃப்ளாட்டாக அப்படிங்கிற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் எல்டிசிஜி, தட் இஸ் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அப்படின்னா இவ்வளோ பர்சன்டேஜ், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்னா இவ்வளோ பர்சன்டேஜ்னு இன்கம் டேக்ஸ் ஆக்ட்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஆக்ட் எல்லாமே, அந்த மாதிரி இருக்கிற ரேட் எல்லாம் தான் நம்ம என்னென்னு சொல்ல போகிறோம்னா ஸ்பெஷல் ரேட்டுன்னு சொல்ல போகிறோம். ஓகேவா? ஸோ நார்மல் ரேட் எதுக்கு அப்ளை பண்ண போகிறோம்? ரெகுலராக நம்ம வந்து ஆஃபன் ஏர்ன் பண்ணுற இன்கம் எல்லாமே நார்மல் ரேட்டுக்கு கீழே ஃபாலோ ஆகிடும். ஸ்பெஷல் இன்கம் என்னது? என்னுடைய நான் ரெப்பிட்டேட்டிவ் ஒரு அன்சர்டைன் இன்கம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஷேர்ஸ் வச்சுருக்கேன். இப்போ அந்த ஷேர்ஸை நான் விற்றுட்டேன். கரெக்டாக? இப்போது ஐ ஹவ் ஹேட் சம் ஷேர்ஸ் அண்ட் ஐ ஹவ் சோல்ட் இட் அப்படின்னும் போது அந்த இன்கம் வந்து எனக்கு இப்போ வரும் அப்படின்றது எனக்கு எப்போ தெரியும்? நான் அப்போ சேல் பண்ணும்போது எனக்கு தெரியும். ஐ வில் நாட் பி நோயிங் இட் இன் த பிகினிங் ஆஃப் த இயர். கரெக்டாக? ஸோ அட்வான்ஸ் டேக்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது தான் இது வந்து ரொம்ப வந்து நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா அட்வான்ஸ் டேக்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. அதில் என்னென்னா நான் வருஷம் ஃபுல்லாக ஏர்ன் பண்ணுற இன்கம் வந்து ஐ எம் கோயிங் டு பே சம் பார்ட் இன் அட்வான்ஸ் டு த கவர்மெண்ட். இது ஏன் அப்படிங்கிறது நான் அந்த சாப்டர் வரும்போது ஐ வில் பி எக்ஸ்பிளைனிங். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நார்மல் இன்கம் ஐ கேன் கேல்குலேட். போன வருஷம் எவ்வளோ ஏர்ன் பண்ணேன், இந்த வருஷம் நான் எவ்வளோ ஏர்ன் பண்ண போகிறேன், ஒரு எஸ்டிமேட் போட்டு ஐ கேன் பே. பட் வென் இட் கம்ஸ் டு ஸ்பெஷல் இன்கம் ஐ கேனாட் சே தட் மேபி ஐ வில் செல் மை லேண்ட் நெக்ஸ்ட் இயர், ஸோ நான் அதுக்கு இவ்வளோ டேக்ஸ் கட்டுறேன் அப்படின்னு நான் சொல்ல முடியாது. எஸ்டிமேட்ஸ் ஐ கேனாட் மேக். கரெக்டாக? வென் எவர் இட் இஸ் ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் இன்கம், அதுக்கு நான் ஸ்பெஷல் ரேட்ஸ் தான் நான் போட போகிறேன். வேணா? ஸோ இதில் முக்கியமான விஷயம் நான் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் எவ்வளோ கதையில் அப்படின்னு கேட்டால், நார்மல் ரேட் ஃபினான்ஸ் ஆக்டில் இருக்கும், ஸ்லாப் ரேட்டு. ஓகேவா? ஸ்பெஷல் ரேட்டு இன்கம் டேக்ஸ் ஆக்டில் இருக்கும், ஃப்ளாட் ரேட்டு. ஓகேவா? ஸோ வாட் யூ ஷுட் ரிமெம்பர், இது வந்து ஸ்லாப் ரேட்டு. ஓகேவா? இது வந்து என்னது? இது வந்து ஃப்ளாட் ரேட். ஃப்ளாட்டாக பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க, ஃப்ளாட் பர்சன்டேஜ். ரைட்டா? நெக்ஸ்ட்டு நார்மல் ரேட் ஆஃப் டாக்ஸேஷன். இப்போது ஓல்டு ரிஜிமில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஏஜை பொறுத்து நம்மளுடைய இன்கம் வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோம், அதுக்கு எவ்வளோ டேக்ஸ் கட்டணும் அப்படிங்கிறதெல்லாம் தே கிவ் அஸ் கன்செஷன்ஸ். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பார்க்க போகிறது நார்மல் ரேட் ஆஃப் டாக்ஸேஷன். ஓகேவா? நார்மல் ரேட் ஆஃப் டாக்ஸேஷன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்? நார்மல் ரேட்னா ஸ்லாப் ரேட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். கரெக்டாக? நார்மல் ரேட்னா அது ஸ்லாப் ரேட் ஆஃப் இன்கம். இப்போது நார்மல் ரேட்டை நான் என்ன பண்ண போகிறேன்னா 3 கேட்டகரிஸில் பிரிக்க போகிறேன். ஒன்று வந்து ஜென்ரல் கேட்டகரி, இன்னொன்று வந்து சீனியர் சிட்டிசன், இன்னொன்று வந்து சூப்பர் சீனியர் சிட்டிசன். வாட் இஸ் திஸ் அப்படின்னா வந்து என்னுடைய ஏஜோட பேசிஸில் நான் எவ்வளோ இன்கம் டேக்ஸ் பே பண்ணணும் அப்படிங்கிறத வந்து டிசைட் பண்ண போகிறாங்க. ஃபைனா? ஸோ நார்மல் ரேட் ஆஃப் டாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ரேட்டில் ஃபஸ்ட்டு வர்றது வந்து 60 years. இஃப் ஐம் அ பர்சன் ஹூ இஸ் அப் டு 60 years, 60 yearsக்குள்ளே நான் ஒரு 30 years இருக்கேன், 45 years இருக்கேன் அப்படின்னா, நான் வந்து 59 years இருக்கேன் அப்படின்னா, அந்த மாதிரிலாம் இருக்கும்போது என்ன ஆகுது, நான் வந்து இந்த கேட்டகரிக்கெல்லாம் வந்துடுறேன், நார்மல் ரெசிடென்ட் கேட்டகரியில் வந்துடுறேன். ஸோ நார்மல் ரெசிடென்ட் என்ன பண்ணுவேன்? நார்மல் ரெசிடென்ட்டுக்கு தேர் இஸ் அ ஸ்லாப் ரேட் அப் டு 2,50,000 நில், எந்த டேக்ஸும் கட்ட வேண்டாம். 2,50,000 to 5,00,000 5%. தட் இஸ் ஷார்ட்கட். ஷார்ட்கட்னா என்ன அர்த்தம்? இப்போ 2,50,000 to 5,00,000 என்ன பண்ணோம்னா சிம்பிளி புட், நான் இந்த ஷார்ட்கட் எப்படி வந்துச்சுன்னு சொல்கிறேன். ஓகேவா? 5,00,000 நான் 2,50,000 மைனஸ் பண்ண போகிறேன். சரிண்ணா? பண்ண என்ன வரும்? 2,50,000. நான் இஃப் யூ டேக் யூ கேல்குலேட்டர் அண்ட் கேல்குலேட் 2,50,000 into 5%, it will be 12,500. ஓகேவா? ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ரிமெம்பரிங் திஸ் எவ்ரி டைம் வித் பர்சன்டேஜ், இஃப் யூ ரிமெம்பர் இட் வித் ஷார்ட்கட், இட் வில் பி ஈஸியர். ஃபைனா? ஸோ 2,50,000 to 5,00,000 என்னது? 5%, that is 12,500. நெக்ஸ்ட் 5 lakh to 10 lakh வந்து 20%. இது எப்படி நான் கால்குலேட் பண்ணேன்? என்னுடைய 10 lakhல இருந்து ஐ எம் கோயிங் டு ரெடியூஸ் 5 lakhs. ஓகேவா? 10 lakh minus 5 lakh will be what? 5 lakh again. ஸோ இந்த 5 lakh மேலே 20% போட்டு என்ன அமௌண்ட் வரும்னா 1 lakh வரும். கரெக்டாக? பட் யூ ஷுட் ஆல்சோ ரிமெம்பர் தட் திஸ் இன்க்ளூட்ஸ் வாட்? திஸ் இன்க்ளூட்ஸ் திஸ். ஓகேவா? சிம்பிளி புட் நான் எப்படி நான் சொல்ல போகிறேன்னா, சி let us assume my income is 7 lakhs. ஓகேவா? 7 lakh என்னோட இன்கம். ஓகேவா? இப்போது அப் டு 0 to 2.5 lakh வரைக்கும் நான் என்ன பண்ண வேண்டாம்? டேக்ஸே கட்ட வேண்டாம். ஸோ 0. ஓகேவா? நெக்ஸ்ட் 2.5ல இருந்து 5 lakh வரைக்கும் இருந்துச்சுன்னா 5% கட்டணும். 2.5 to 5 lakh டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் வந்து 2,50,000. அது இன்ட்டு 5% இஸ் 12,500. அப்போ 5 lakh வரைக்குமான இன்கம்க்கு நான் எவ்வளோ டேக்ஸ் கட்டணும்? 12,500 rupees டேக்ஸ் கட்டணும். நெக்ஸ்ட் எனக்கு 7 lakh வரைக்கும் இன்கம்னு சொல்லியிருக்கேன் இப்போ. கரெக்டாக? அப்போது 7 lakh இங்கே போகுது. அப்போது டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் எவ்வளோ? 2 lakhs.
இப்போது இந்த 2 lakhக்கு மேலே நான் எவ்வளோ டேக்ஸ் கட்ட போகிறேன் அப்படின்னா 20% கட்ட போகிறேன், which is 40,000. கரெக்டாக? ஸோ இப்போ இந்த 40,000 கூட 12,500 ஆட் பண்ண எவ்வளோ 52,500. கரெக்டாக? சிமிலர்லி இப்போ என் இன்கம் வந்து 10 lakhக்கு மேலே போகுதுன்னா என்ன ஆகும்? அப்போ இந்த இடத்துல 10 வந்துடுமா? இப்போ என்ன ஆகுது? 10 - 5 will be 5 lakh. ஸோ 5 lakh into 20% will be what? 1 lakh rupees. கரெக்டாக? அப்போது 5 lakh to 10 lakh மேலே நான் எவ்வளோ டேக்ஸ் கட்டணும்? 1 lakh. ஆல்ரெடி 5 lakh வரைக்குமான இன்கம் மேலே நான் எவ்வளோ டேக்ஸ் கட்டணும்? 12,500. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு எவ்வளோ வருது? 1,12,500. ஓகேவா? ஸோ இப்படி தான் இந்த 1,12,500 வந்து டிரைவ் ஆச்சு. இப்போ நான் ஏன் இதை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திடீர்னு நீங்கள் யோசிக்கிறீங்க ஓல்டு ரிஜைமில் வந்து யூஆர் கேல்குலேட்டிங் டேக்ஸ் அண்ட் யூஆர் திங்கிங் அபவுட் சம்திங் லைக் 12 lakh வரைக்கும் எவ்வளோ டேக்ஸ் வந்துச்சு. அப்போது வித்தின் ஃப்ராக்ஷன்ஸ் யூ கேன் சே தட் அப் டு 10 lakh வரைக்கும் இன்கம் வந்து 12,500. அப்போது நீங்கள் வெறும்னே 10 lakh minus 12 lakh, தட் இஸ் இந்த 2 lakh மேலே 30% கால்குலேட் பண்ணி அதை 1,12,500 கூட ஆட் பண்ணாலே டேக்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுல என்ன பிரயோஜனம்னா, யூ வில் லுக் லைக் அன் எக்ஸ்பர்ட். ஓகேவா? ஸோ ஒருத்தங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா ஒரு 5 minutes ஒரு அவங்க சொல்கிறாங்க என்னோட இன்கம் வந்து 20 lakh rupees அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, யூ வில் ஈஸிலி நோ தட் அப் டு 10 lakh rupees இட் இஸ் 12,12,500. அப்போ 10 lakh மேலே பாக்கி இருக்க 10 lakh மேலே 30%னா இட் இஸ் 3 lakhs. கரெக்டாக? ஸோ 3 lakh plus 1,12,500 that is 4,12,500 is the tax payable to that income. அது மாதிரி கடகடன்னு சொல்லிடலாம். அதுக்காக ஐ ஹோப் ஐம் நாட் கன்ஃபியூசிங். ஸோ நம்ம இதில் நிறைய கொஷின்ஸ் போடும்போது யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் இட் மோர். ஓகேவா? ஸோ வி saw what is a normal rates of taxation. Normal rate of taxation 3 பார்ட்ஸாக பிரிக்கலாம். ஜென்ரல் சிட்டிசன், சீனியர் சிட்டிசன் அண்ட் சூப்பர் சீனியர் சிட்டிசன். ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரியில் யாரெல்லாம் வருவாங்க? அ பர்சன் ஹூஸ் ஏஜ் இஸ் less than 60 years அண்ட் அ பர்சன் ஹூ இஸ் அ நான்-ரெசிடென்ட். நான்-ரெசிடென்ட்னு பார்க்கும்போது அவங்களுக்கும் 60 years கேட்டகரி பார்க்கணுமான்னு கேட்டால் அவசியம் கிடையாது. ஓகேவா? ஸோ இஃப் இஸ் அ நான்-ரெசிடென்ட் வெதர் ஆர் நாட் ஹீ இஸ் ஆஃப் 60 years, ஈவன் இஃப் இட் இஸ் ஆஃப் 80 years அப்படின்னா கூட நான் ஜென்ரல் ரேட் மட்டும் தான் நான் அப்ளை பண்ண போகிறேன். ஹீ இஸ் நாட் எலிஜிபிள் ஃபார் சீனியர் சூப்பர் சீனியர் சிட்டிசன் அட்வான்டேஜ். ஃபைனா? ஸோ ஜென்ரல் சிட்டிசனுக்கு வந்து இருக்கிற அதே ரேட் வந்து HUF, AOP, BOI அண்ட் AJPக்குமே வந்து இட் இஸ் அப்ளிகபிள். ஃபைனா? ஸோ என்ன சொன்னேன்? ஜென்ரல் கேட்டகரியில் who all are falling 60 years of age, non-resident, HUF, AOP, BOI and AJP. என்ன ரேட் அப்ளிகபிள்? அப் டு 2,50,000 நில், 2,50,000 to 5 lakh 5%, 5 lakh to 10 lakh 20%, 10 lakhக்கு மேலே 30%. ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கணும்னா அப் டு 2,50,000 0, 2,50,000 to 5 lakh 12,500, 5 lakh to 10 lakh 1,12,500, 10 lakhக்கு மேலே என்ன டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் வந்தாலும் இன்ட்டு 30% பண்ணணும். ஓகேவா? அதை என்ன பண்ணணும்? இந்த 1,12,000 கூட ஆட் பண்ணணும். ஃபைனா? நெக்ஸ்ட் ஸோ சீனியர் சிட்டிசனுக்கு வந்து ஏஜ் குரூப் பார்த்தீங்கன்னா 60 years to 80 years. என்னது? 60 years to 80 years. இங்கே நான் ரெசிடென்ட் வருவாங்களா? வரமாட்டாங்க. இங்கே HUF, AOP, BOI வருவாங்களா? வரமாட்டாங்க. இந்த கேட்டகரி வெறும்னே யார்? அண்ட் இண்டிவிஜுவல் ஹூ இஸ் அ ரெசிடென்ட் அண்ட் இஸ் ஆஃப் ஏஜ் 60 to 80 years. இந்த 3 கண்டிஷன் ஃபில்ஃபில் ஆனால் மட்டும்தான் இந்த கேட்டகரிக்கு கீழே நம்மளால் டேக்ஸ் கட்ட முடியும். இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்னா ஸ்லாப் ரேட் வந்து பாருங்கள், வித்தியாசம் தெரியும். ஸோ இங்கே 2,50,000க்கு மேலே ₹1 ஏர்ன் பண்ணால் கூட டேக்ஸ் கட்டணும். இங்கே 3 lakh வரைக்கும் ஏர்ன் பண்ணால் கூட டேக்ஸ் கட்ட வேண்டாம். புரியுதா? ஸோ இங்கே பேசிக் எக்ஸாம்ஷன் லிமிட் என்னது? இங்கே 2,50,000, இங்கே எவ்வளோ? 3 lakh. அப்போது 3 lakh rupeesக்கு மேலே என் டேக்ஸ் இன்கம் போனால் மட்டும் தான் நான் டேக்ஸ் கட்டணும். எவ்வளோ கட்டணும்? 5%. தென் ரிமைனிங் வில் பி த சேம். ஸோ ஆஸ் யூ கேன் சி இங்கே இருக்கிறது எல்லாமே மற்ற எல்லாமே சேம் தான். ஃபைனா? ஸோ அப் டு 3 lakh nil, 3 lakh to 5 lakh 5%, 5 lakh to 10 lakh 20%, 10 lakhக்கு மேலே 30%. ஷார்ட்கட் பார்த்தோம்னா 3 lakh to 5 lakh 5% வந்து 10,000. இது எப்படி வந்துச்சு? இப்போது 5 lakhல இருந்து 3 lakh நான் மைனஸ் பண்ணேன் அப்படின்னா 2 lakhs வரும். 2 lakhs into 5% பண்ணால் என்ன வருது? கேல்சியில் போட்டு பாருங்கள். யூ வில் பி கெட்டிங் 10,000. ஓகேனா? நெக்ஸ்ட் 5 lakh to 10 lakh டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 5 lakh rupees. 5 lakh into 20% அமௌண்ட் எவ்வளோ? 1 lakh. 1 lakh கூட ஆல்ரெடி ஏர்ன் பண்ண இன்கம் 10,000. ஸோ ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 1 lakh 10,000 will be the tax amount. ஃபைனா? ஸோ தட்ஸ் how the shortcut came. ஃபைனா? நெக்ஸ்ட் பர்சன் who is of age more than 80 years. இப்போ 80 yearsக்கு மேலே போகுது ஏஜ். ஓகேவா? அப்போ என்ன பண்ணணும்? பேசிக் எக்ஸாம்ஷன் லிமிட்டே வந்து ஜாஸ்தியாகிடும். இங்கே வரைக்கும் 2,50,000 இருந்துச்சு, இங்கே 3 lakh இருந்துச்சு, இங்கே ஸ்ட்ரெயிட்டாகவே 5 lakh. வயசான காலத்தில் கஷ்டப்பட்டு ஹீ இஸ் earning, ரைட்? ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அவங்களோட பேசிக் எக்ஸாம்ஷன் லிமிட்டை ஜாஸ்தி பண்ண போகிறோம். ஸோ அப் டு 5 lakh வரைக்கும் இன்கம் இருக்குது அப்படின்னா யூ நீட் நாட் பே எனிதிங். 5 lakh to 10 lakh இன்கம் ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா 20%, தட் இஸ் 1 lakh rupees. 10 lakhக்கு மேலே போச்சுன்னா 30%, டிஃப்ரெண்ட் அமௌண்ட் இன்ட்டு 30% ப்ளஸ் இந்த 1 lakh. ஓகேனா?
ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கிட்டா வேகமாக சம் போடலாம், பர்சன்டேஜ் ஞாபகம் வச்சுக்கிட்டா ப்ரொவிஷன் எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ தட்ஸ் த ரீசன் ஐ ஹவ் கிவன் போத் த திங்ஸ். ஃபைனா? நான் இப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும், கரெக்டாக 31 மார்ச் அன்றைக்கி எனக்கு 60 வயசு ஆயிடுச்சுன்னு என்ன பண்ணுறது? அப்போ எனக்கு 59 வயசுன்னு டேக்ஸ் பண்ணணுமா, இல்லை 60 வயசுன்னு டேக்ஸ் பண்ணணுமா, இல்லை 60 வயசு தாண்டிடுச்சுன்னு நேராக இதுக்கு கீழே வரணுமா? அதே மாதிரி எனக்கு 8 இயர்ஸ் கரெக்டாக அந்த 31 மார்ச் இல்லைனா 1 ஏப்ரல் அன்றைக்கி வருது. அப்போ எனக்கு வந்து 79 இயர்ஸ்ன்னு நீங்கள் பண்ணுவீங்களா, இல்லை 8 இயர்ஸ் தாண்டிடுச்சுன்னு இன்க்ரீஸ்ட் எக்ஸம்ஷன் லிமிட் நான் வந்து கிளைம் பண்ணிக்கலாமா? ஸோ இந்த மாதிரி காம்பனன்ட் டவுட் வரும். ஸோ இதே மாதிரி நிறைய பேருக்கு டவுட் வந்ததுனால சிபிடிடி என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு கொடுத்த வேலையை கரெக்டாக பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன வேலை கொடுத்துருந்தோம் நம்ம, இது வந்து இன்கம் டேக்ஸ் ஆக்ட்டு, இதில் வந்து கிளாரிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷன்லாம் கொடுக்க வேண்டியது யாருடைய வேலை, சிபிடிடியோட வேலைன்னு சொல்லிடும். ஸோ ஆஸ் பர் தேர் ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க என்ன கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்கன்னா, எனி ரெசிடெண்ட் whose 60th or 80th birthday falls on 1st April. ஸோ 1st April அன்றைக்கி எனக்கு 61 வயசு ஆகுது, ஒரு 60 வயசு ஆகுது, ஒரு 80 வயசு ஆகுது. ஓகேவா? ஸோ தே ஷால் பி ஹேவ் ட்ரீட்டட் டு பி 60 or 80 years as on 31st March ஆல்சோ. ஃபார் எக்ஸாம்பிள் 31/3/2025 இந்த டேட் வரைக்கும் என் வயசு என்னது, என் வயசா சரி ஓகே 59. ஓகேவா? ஸோ 1st April 2020 ஓகே 2026 இப்போ என் வயசு என்னவாக இருக்கும், 60. இந்த ஒரு நாளில் நான் 5 லட்ச ரூபாய் இன்கம் வந்து எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணிக்கலாமா, இல்லை ஐ ஷுட் அகெயின் ஸ்டில் ஃபால் ஃபார் த சேம் எக்ஸம்ஷன் லிமிட்? இந்த ஒரு நாள் டிஃப்ரென்ஸ்க்காக நான் போன வருஷம் ஏர்ன் பண்ண எல்லா இன்கம்க்கும் ஷுட் ஐ பே ஃபார் லெஸர் பேசிக் எக்ஸம்ஷனாக கேட்டால் கிடையாது. ஓகேவா? ஈவன் though you fall under normal category, that is 2.5 lakh, you can claim your income only up to 3 lakh. ஓகேவா? ஸோ your basic exemption limit will be 3 lakh if your date of birth is on 1st April 2026 and you are turning 60 years or 80 years on that day. ஃபைனா? ஸோ திஸ் இஸ் ஆல். ஸோ இது நம்ம ஏன் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா, யூ கேன் ரெஃபர் டு திஸ் கேஸ் லா. இந்த கேஸ் லா மூலமாக தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்துச்சு. ஏன்னா the person was exactly falling on person's birthday was exactly falling on that day and he had a confusion, he had a time. இந்த ஒரு நாளைக்காக should I lose my full basic exemption limit அப்படிங்கிற மாதிரி. So it was held and proved that okay, அந்த ஒரு நாளைக்காக let's not take it as a big deal. நம்ம வந்து இந்த 60 years 80 இயர்ஸாகவே டீல் பண்ணி ப்ரீவியஸ் இயரோட இன்கம்மை லோவர் எக்ஸம்ஷன் லிமிட்டுக்கு வந்து நம்ம கொடுக்காமல் ஹையர் எக்ஸம்ஷன் லிமிட்டுக்கு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது. ஃபைனா? ஸோ if this is all understood, we can straight away go to the questions, because questions solve பண்ணால் புரியும். ஏன்னா இப்போது நம்ம பேசும்போது இட் இஸ் லைக் மோர் ஆஃப் பர்சன்டேஜஸ் லிமிட்ஸ் அந்த மாதிரி இருக்குது, ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டமாக இருக்கும். the more we put this into numbers and questions, we'll be remembering it better. ஃபைனா? ஸோ கடகடன்னு வில் see few more rates, அதை பார்த்துட்டு வில் பி கோயிங் டு கொஷின் சால்விங் செஷன். ஃபைனா? ஸோ இதை தாண்டி வேறு என்ன பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும் ஓல்டு ரிஜிமில்? ஃபஸ்ட்டு ஓல்டு ரிஜிமில் என்ன பார்த்துன்றதுக்கான ஒரு குவிக் ரிவிஷன். ஓகேவா? ஸோ வி ஸ்டார்டட் வித் ஓல்டு ரிஜிம். ஓல்டு ரிஜிமில் என்ன ஆச்சு, ஓல்டு ரிஜிமில் வி ஹாவ் ஸ்லாப் ரேட்ஸ். ஸ்லாப் ரேட்ஸ் வந்து 3 டிவைட் பண்ணுறோம். ஸோ நார்மல் பர்சன், சீனியர் சிட்டிசன், சூப்பர் சீனியர் சிட்டிசன். நார்மல் சிட்டிசன் அப் டு 60 years, சூப்பர் சீனியர் 60 to 80 years, சீனியர்ஸ் 60 to 80 years, சூப்பர் சீனியர் மோர் தென் 80 years. 60 இயர்ஸ்னால் அப் டு 2.5 வரைக்கும் நெல், 2.5 to 5 lakh வந்து 5%, 5 lakh to 10 lakh வந்து 20%, 10 lakhக்கு மேலே வந்து 30%. தென் we saw 60 to 80 years அப் டு 3 lakh வரைக்கும் எக்ஸாம்டு, 3 lakh to 5 lakh 5%, 5 lakh to 10 lakh 20%, 10 lakh மேலே 30%. தென் we saw 80 இயர்ஸ்க்கு அப் டு 5 lakh வரைக்கும் நெல், 5 lakh to 10 lakh 20%, 10 lakhக்கு மேலே 30%. So this is what we saw. Now இது போக we have something called rebate. ரீபேட்னா என்ன அர்த்தம், உங்கள் இன்கம் ஒரு சர்டன் கேட்டகரிக்கு கீழே வருது அப்படின்னா நீங்கள் வந்து சும்மா பேருக்கு டேக்ஸ் பே பண்ணால் போதும். தட் இஸ் டேக்ஸ் காம்ப்யூட்டேஷன் பண்ணும்போது இஃப் யுவர் இன்கம் இஸ் ஆஃப் சர்டன் லிமிட் தட் இஸ் மென்ஷன்ட் இன் செக்ஷன் 87A. ஓகேவா? ஸோ அந்த லிமிட்டுக்கு கீழே இருக்குன்னா நீங்கள் பே பண்ண வேண்டிய என்டையர் டேக்ஸ் வில் பி கிவன் டு யூ as rebate. தட் இஸ் தட் டேக்ஸ் யூ வில் கெட் இட் பேக். தட் இஸ் யூ நீட் நாட் பே டேக்ஸ் அட் ஆல். புரியுதா? ஸோ யுவர் டேக்ஸ் வில் பி nil. ஸோ அப்படின்னா என்ன, இது எப்படி நான் கிளைம் பண்ணுறது? ஃபஸ்ட்டு ரீபேட் அண்டர் செக்ஷன் 87A யார் கிளைம் பண்ணலாம் அப்படின்னா, அசஸி ஹூ இஸ் அன் இண்டிவிஜுவல். நம்ம மேலே பார்த்துருப்போம் இந்த மாதிரி 60 years of ஏஜ் வந்து ரெசிடெண்ட் ஹூ இஸ் ஆஃப் 60 years, நான் ரெசிடெண்ட் irrespective ஆஃப் எனி ஏஜ், HUF, AOP, BOI, AJP எல்லாருக்குமே வந்து இது அப்ளிகேபிள் அப்படின்னு பார்த்துருப்போம். கரெக்டாக? பட் 87A அப்ளிகபிளாக இருக்கணும்னா எல்லாருக்கும் அப்ளிகபிளாக இருக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹி மஸ்ட் பி அன் அசஸி ஹூ இஸ் அன் இண்டிவிஜுவல். அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக யார் ரூல் அவுட் ஆயிடுறாங்க, HUF, AOP, BOI இவங்களுக்குலாம் இது அப்ளிகபிள் கிடையாது. பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் வந்து
மட்டும் தான் applicable. 87A வந்து it is not applicable. Next, he is a resident of India. அப்போ again யார் ரூல் அவுட் ஆகிட்டாங்க, நான் ரெசிடென்ட்டும் வந்து ரூல் அவுட் ஆகிட்டாங்க. ஓகேவா, irrespective of any ஏஜ் வந்து அவங்க இதை கிளைம் பண்ணிக்கலாம். அப்போ யூ மஸ்ட் பி அன் இண்டிவிஜுவல் ப்ளஸ் ரெசிடென்ட் ஆஃப் இந்தியா. இந்த ரெண்டு கேட்டகரி ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் 87A கீழே உங்களால் ரீபேட் வந்து கிளைம் பண்ண முடியும். ஃபைனா. ஸோ ஹூஸ் டோட்டல் இன்கம் டியூரிங் த ஃபினான்ஷியல் இயர் டஸ் நாட் எக்ஸீட் 7 lakh. ஸோ இந்த போன ஃபினான்ஷியல் இயரில் என்னோடய இன்கம் 7 lakh வரைக்கும் இருக்குது அப்படின்னா நான் எவ்வளோ ரீபேட் கிளைம் பண்ணிக்கலாம், அப் டு 12,500 ஒரு 100% ஆஃப் டேக்ஸ் விச் எவர் இஸ் லீஸ்ட். இது ஏன் இப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா, தேர் ஆர் ஸ்பெஷல் இன்கம் வித் ஸ்பெஷல் டேக்ஸ் ரேட். கரெக்டாக. ஸோ யூ கேன் சே மேம் நீங்கள் தானே சொன்னீங்க அப் டு 2.5 lakh வரைக்கும் நெல் 2.5 to 5 lakh வந்து 10% அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இந்த 10% நம்ம கேல்குலேட் பண்ணும்போது ஆப்வியஸ்லி நமக்கு 7,500 தானே வருது, நேராக அப்படியே சொல்லிட்டு போயிடலாமேனா நோ நீட். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, there is something called special percentage, right? ஸோ ஸ்பெஷல் டேக்ஸில் வந்து 30% வரைக்கும் ஸ்லாப் ரேட் பர்சன்டேஜ் ஃப்ளாட் ரேட் இருக்குது. அப்போ your டேக்ஸ் அமௌண்ட் மைட் சம்டைம்ஸ் ஃபால் மோர் தென் 12,500. அதனால தான் அந்த லிமிட் கொடுத்துருக்காங்க 12,500 ஒரு 100% ஆஃப் டேக்ஸ் விச் எவர் இஸ் லோவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு டேக்ஸ் லைபிலிட்டியே 7,000 rupees தான் வந்துச்சு. எனக்கு 12,500 வரைக்கும் பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் இருக்குது. கேன் ஐ கிளைம் 12,500 எக்ஸம்ஷனானு கேட்டால் கிடையாது. ஐ கேன் கிளைம் அப் டு ஒன்லி 7,000 rupees. ஃபைனா. நெக்ஸ்ட், rebate is not applicable for tax computer 100 section 112A. 112A அப்படிங்கிறது வந்து LTCG அப்படின்னு சொல்லுவாங்க, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் தட் இஸ் அரைவிங் பேஸ்ட் ஆன் ஷேர்ஸ். ஸோ நீங்கள் லிஸ்டட் ஷேர்ஸ் அன்லிஸ்டட் ஷேர்ஸ் அப்படின்னு நிறைய விஷயங்கள் படிச்சுப்பீங்க. கரெக்டாக. இந்த மாதிரி ஷேர்ஸ் எல்லாமே வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், அது மூலமாக எனக்கு கெயின் வருது அப்படின்னா அந்த கெயின் வந்து எந்த இன்கம் கீழே செக்ஷன் கீழே ஃபாலோ ஆகும்னா 112A கீழே ஃபாலோ ஆகும். ஸோ 112A கீழே ஃபாலோ ஆகிற எல்லா இன்கமுக்கும் டேக்ஸ் ரேட் வந்து ஃப்ளாட் ரேட்டு, அதில் எந்த டிடக்ஷன் எக்ஸம்ஷன் எதுவுமே கிடையாது. ஸோ இட் வில் நாட் பி எலிஜிபிள் ஃபார் கிளைமிங் வாட், இட் வில் நாட் பி எலிஜிபிள் ஃபார் கிளைமிங் 87A rebate. ஃபைனா. நெக்ஸ்ட், ஹெல்த் அண்ட் எஜுகேஷனல் செஸ் அப்படின்னா என்ன, நம்ம இவ்வளோ வாட்டி பார்த்தோம். ஒரு பர்டிகுலர் பர்பஸ்க்காக கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணுற ஒரு கைண்ட் ஆஃப் டேக்ஸ் தான் இந்த செஸ். இட் இஸ் அடிஷன் டு த நார்மல் டேக்ஸ் பெய்ட். ஸோ இது வந்து கேல்குலேட்டட் ஆன் த டேக்ஸ் அமௌண்ட், இட்ஸ் நாட் கேல்குலேட்டட் ஆன் த இன்கம். கரெக்டாக. ஸோ என்ன பர்சன்டேஜில் ஹெச்இசி கால்குலேட் பண்ண போகிறோம்னா 4% கால்குலேட் பண்ண போகிறோம். ஃபைனா. இப்போ இதெல்லாம் ஓகே, எனக்கு இன்கம் வந்து ஒரு அன்ரவுண்ட் ஃபிகரில் வருது, ஒரு ரொம்ப அசிங்கமான நம்பர் வருது. லெட் அஸ் சே 1787112 இந்த மாதிரி வருது. ஸோ இட்ஸ் நாட் அ கம்ப்ளீட் ஃபிகர், ரைட்? இட்ஸ் சம்வேர் லைக் நாட் ரவுண்ட். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபார் கேல்குலேஷன் பர்பஸ் நான் நியரஸ்ட் 10க்கு வந்து இதை வந்து கன்வெர்ட் பண்ணிக்க போகிறேன். மல்டிபிள்ஸ் ஆஃப் 10ல் வந்து நான் வந்து கன்வெர்ட் பண்ணிக்க போகிறேன். ஃபைனா. க்ளோஸ் பண்ணிட்டேனா? ஃபைன். ஃபைன். ஸோ மல்டிபிள்ஸ் ஆஃப் 10ல் வந்து நான் அதை கன்வெர்ட் பண்ணிப்பேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நான் கன்வெர்ட் பண்ணும்போது வெயிட் ஐ ஆட் ஆன் பேஜ். ஓகே. ஸோ I'll be converting it to multiples of 10. ஸோ இப்போ இந்த இன்கம் வந்து if it is not round, okay, income is not as a round figure, இன்கம் வந்து நல்லா இல்லை, அது வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணோம் டு த நியரஸ்ட் 10 அப்படின்னா செக்ஷன் 288A வந்து அப்ளிகபிள். 288A என்ன சொல்கிறாங்க, let us assume my income is rupees 1252721. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, லெஸ் தென் 5 இருக்கிற எல்லாத்தையும் நியரஸ்ட் 10க்கு கன்வெர்ட் பண்ண போகிறேன். இதுக்கு நியரஸ்ட் 10 என்னது, 30 or 20 கேட்டோம்னா 20. நான் வந்து கம்மியாக பார்க்கணும், ஏன்னா இஃப் இட் இஸ் லெஸ் தென் 5 நான் கம்மியாக பார்க்கணும். ஸோ ஹவு வில் ஐ ரவுண்ட் ஆஃப் திஸ் இன்கம், ஐல் பி சேஞ்சிங் இட் அஸ் 12,52,720. ஃபைனா. இஃப் இட் இஸ் லைக் 1252722, அப்போ நான் என்ன பண்ணுவேன், அப்போவும் இட் வில் பி 1252720. ஓகேவா? நெக்ஸ்ட், இஃப் இட் இஸ் கோயிங் டு பி 1252725, அப்போ என்ன பண்ணுவேன், அப்போவும் ஐ கேன் டேக் இட் அஸ் 12,52,720. ஓகேவா? இஃப் இட் இஸ் 12,52,726, இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா நெக்ஸ்ட் 10 கன்வெர்ட் பண்ணிப்பேன். அப்போது 12,52,730 மாட்டிப்பேன். புரியுதா? வேறு த சேஞ்ச் இஸ் இஃப் இட் இஸ் லெஸ் தென் 5, அந்த யூனிட் பிளேஸில் இருக்கிற நம்பர், யூனிட் பிளேஸ்னாது ஒன்ஸ், டென்ஸ் 100,000 படிச்சுப்போம். கரெக்டாக? ஸோ அதில் ஒன்ஸ் பிளேஸில் இருக்கிற நம்பர் வந்து இஃப் இட் இஸ் நாட் 0, அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா நியரஸ்ட் 10க்கு கன்வெர்ட் பண்ணுவேன். இஃப் இட் இஸ் லெஸ் தென் 5னா ப்ரீவியஸ் டென்ஸ், அதாவது இப்போ 21னா 20 மாற்றிப்பேன். ஓகேவா? 24னா 20 மாற்றிப்பேன். 25னா 20 மாற்றிப்பேன். இஃப் இட் இஸ் மோர் தென் 5 அப்படின்னா நெக்ஸ்ட் டென்ஸ், அப்போது 26 இருக்குது அப்படின்னா அது 30 மாற்றிப்பேன். 36 இருக்குது அப்படின்னா 40 மாற்றிப்பேன். புரியுதா? ஸோ யூ ஷுட் கன்வெர்ட் இட் இன்டு நெக்ஸ்ட் டென்ஸ்.
ஃபைனா. இப்போ இது வரைக்கும் பார்த்துட்டோம். ஸோ இதோட பேசிஸில் வில் பி சால்விங் ஃபியூ கொஸ்டின்ஸ். ஓகேவா, நான் ஒரு சில எக்ஸாம்பிள் கொஸ்டின் சால்வ் பண்ண போகிறேன். அண்ட் பேஸ்ட் ஆன் தட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா we are going to practice a little bit of tax computation. ஃபைனா. ஸோ பிஃபோர் ப்ரொசீடிங் ஃபர்தர் கடைசியாக ஒரே ஒரு வாட்டி மொத்தமாக எல்லாத்துக்கும் நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ சின்ஸ் இதை முடிச்சது டேக்ஸ் ரேட் முடிச்சதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் என்ன டாபிக் போகிறோம்னா சர்சார்ஜ், அதுக்கப்புறமா வந்து மார்ஜினல் ரிலீஃப் அப்படிங்கிற ஒரு பெரிய கான்செப்ட் இருக்குது. அது வந்து we are going to solve. பட் அது போகிறதுக்கு முன்னாடி யூ ஷுட் பி வெரி மச் thorough with your tax computation. சரியா, till we solving few basic questions on tax computation. ஸோ அதுக்கு முன்னாடி I want you to revise the concepts once. So first I'll just give a short revision of whatever we have gone through till now. நம்ம இப்போ என்ன பார்த்தோன்னா டேக்ஸ் ரேட்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஓகேவா, டேக்ஸ் ரேட்டில் மொத்தமாக எத்தனை ரேட்ஸ் இருந்துச்சு? ஒன்று வந்து நியூ ரிஜைம் இருந்துச்சு, இன்னொன்று வந்து ஓல்டு ரிஜைம் இருந்துச்சு. ஓல்டு ரிஜைம் தான் இப்போ நம்ம பார்த்தோம். ஓல்டு ரிஜைம்னு பார்க்கும்போது வி saw that நம்மளுடைய பர்சனுடைய ஏஜோட பேசிஸில் அவங்களுடைய ஸ்லாப் ரேட் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறது வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ஏஜோட பேசிஸில் என்னென்ன ஏஜ் கேட்டகரி அப்படின்னு பார்த்தோம்னா அப் டு 60 ஏஜ் வரைக்கும் ஒரு கேட்டகரி, 60 to 80 ஒரு கேட்டகரி, 80க்கு மேலே ஒரு கேட்டகரி. இப்போ 60 இயர்ஸ் வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா 2.5 lakh வரைக்கும் நில், 2.5 lakh to 5 lakh வரைக்கும் 5%, 5 lakh to 10 lakh 20%, 10 lakhக்கு மேலே 30%. இதான் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் 60 to 80 இருந்துச்சுன்னா அப் டு 3 lakh வரைக்கும் நில், தென் 3 lakh to 5 lakh வரைக்கும் 5%, 5 lakh to 10 lakh வரைக்கும் 20%, 10 lakhக்கு மேலே 30%. நெக்ஸ்ட் 80 இயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அப் டு 5 lakh வரைக்கும் இட் இஸ் நில், 5 lakh to 10 lakh வந்து 20% ஸ்ட்ரெயிட்டாக, தென் 10 lakhக்கு மேலே இட் இஸ் 30%ன்னு பார்த்தோம். இப்போ காம்ப்யூட் பண்ண போகிற இன்கம் வந்து இஃப் இட் இஸ் கோயிங் டு பி வாட், இப்போ நம்ம காம்ப்யூட் பண்ணுற இன்கம் இஃப் இட் இஸ் கோயிங் டு பி நாட் இன் ரவுண்ட் ஃபிகர்ஸ், என்ன பண்ணுறோம், இன்கம் நாட் இன் ரவுண்ட் ஃபிகர். இன்கம் ரவுண்ட் ஃபிகர் இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன், செக்ஷன் 288A படி நான் என்ன பண்ணுவேன், ரவுண்ட் ஆஃப் பண்ணுவேன். ஓகேவா, ரவுண்ட் ஆஃப் நான் எப்படி பண்ணுவேன், டு த நியரஸ்ட் டென்ஸ். ஸோ இது நான் ஏன் பண்ணுறேன் அப்படின்னா யூனிட் பிளேஸில் இருக்கிற நம்பர் இஃப் இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா மட்டும் தான் நான் இது பண்ணுவேன். ஓகேவா, இப்போ இந்த நம்பர் நாட் ஈக்குவல் டு 0 ரெண்டு கைண்ட்ஸில் இருக்கலாம், லெஸ் தென் 5 இருக்கலாம், மோர் தென் 5 இருக்கலாம். இஃப் த நம்பர் இஸ் மோர் தென் 5 அப்படின்னா நான் நெக்ஸ்ட் டென்ஸ்க்கு வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணுவேன். இஃப் இட் இஸ் லெஸ் தென் 5 இருந்துச்சுன்னா நான் வந்து மாற்றி எழுதிட்டேன். இஃப் இட் இஸ் லெஸ் தென் 5னா ப்ரீவியஸ் டென்ஸுக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணுவேன், மோர் தென் 5னா நெக்ஸ்ட் டென்ஸுக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணுவேன். ஸோ இதுக்கு நான் கொடுத்த எக்ஸாம்பிள் தான் என்னது, லெட் அஸ் சே என்னுடைய இன்கம் வந்து 1 lakh 3 rupees. இதை நான் எப்படி ரவுண்ட் ஆஃப் பண்ணுவேன், 1 lakh ரவுண்ட் ஆஃப் பண்ணுவேன். புரியுதா? நெக்ஸ்ட் இஃப் ஐ எம் கோயிங் டு கெட் மை இன்கம் as 1 lakh 7 rupees. இப்போ நான் எப்படி ரவுண்ட் ஆஃப் பண்ணுவேன், 5க்கு மேலே போயிடுச்சு. ஸோ 1 lakh 10 rupees இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணுவேன். புரியுதா? ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஆர் கோயிங் டு ரவுண்ட் ஆஃப் யுவர் இன்கம். ஸோ இன்கம் ரவுண்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணுற செக்ஷன் பேர் என்னதுப்பா, 288A. இப்போ இதுவே இதுக்கு மேலே நான் டேக்ஸ் கால்குலேட் பண்ணுவேன் இல்லையா, அதுக்கு என்ன பண்ணுறது? ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் டேக்ஸ் வந்து கால்குலேட் பண்ணலாம். ஓகேவா, ஸோ எக்ஸாம்பிள் கொஷின் நம்பர் 1. ஓகேவா, மை இன்கம் இஸ் equal to 10 lakh rupees. ஓகேவா, ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து ரெசிடெண்ட். ஓகேவா, அண்ட் ஹீ இஸ் அ இண்டிவிஜுவல், ரெசிடெண்ட் ப்ளஸ் இண்டிவிஜுவல். ஃபைனா, அப்போ இண்டிவிஜுவல்னால் ஏஜ் என்னன்னு பார்க்கணும். கரெக்டாக? ஸோ ஏஜ் என்னது, ஏஜ் வந்து லெட் அஸ் சே 47 years. ஓகேவா, ஸோ இதை நான் எப்படி சால்வ் பண்ண போகிறேன், சொல்யூஷன். ஃபைனா, ஸோ ஏஜ் வந்து 47 years. அப்போ எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன தெரியும், பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் அப்ளிகபிள். எக்ஸம்ஷன் லிமிட். ஸோ வாட் இஸ் த பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் அப்ளிகபிள் இந்த கேஸில், 2,50,000 as per the old regime. கரெக்டாக? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னுடைய ஸ்லாப் ரேட்ஸ் வந்து நான் போட்டுக்க போகிறேன். ஃபைனா, ஸோ அப் டு 2,50,000 rupees it is nil. Then 2,50,000 to 5 lakh it is
5%. எவ்வளோப்பா இன்கம் வரும்? 12,500. நெக்ஸ்ட்டு 5 lakh to 10 lakh வந்து 20%. கரெக்டா? ஸோ இங்கே பார்த்தோம்னா ஆக்சுவலாக டிஃப்ரென்ஸ் அமௌண்ட், தட் இஸ் நான் எப்படி கால்குலேட் பண்ண போகிறேன்னா இங்கே நான் உங்களுக்கு ஷார்ட்டாக காட்டுறேன். ஃபைனா? ஸோ இங்கே நான் எப்படி இதை அப்ளை பண்ண போகிறேன்னா 10 lakh minus 5 lakh பண்ணினா எனக்கு 5 lakh வரும். இந்த 5 lakh மேலே 20% போட்டுனா எனக்கு 1 lakh வரும். ஓகேவா? ஸோ டோட்டலாக எவ்வளோ வருது? 1 lakh + 12,500, 1 lakh 12,500. கரெக்டாக? ஷார்ட் கட்டுமே இப்படி தான் டிரைவ் ஆச்சு. ஃபைனா? நான் இந்த இன்கம் வாஸ் ரவுண்ட், நோ ப்ராப்ளம். கரெக்டாக? இப்போ நெக்ஸ்ட் கேஸ் நான் என்ன பார்க்க போகிறேன்னா ஐ எம் கோயிங் டு கிவ் மை எக்ஸாம்பிள் நம்பர் 2. ஓகேவா? எக்ஸாம்பிள் 2. எக்ஸாம்பிள் 2ல் என்ன பண்ண போகிறேன்? இன்கம் இஸ் 7,50,002 rupees. ஓகேவா? ஸோ இங்கே வந்து இன்கம் வந்து எப்படி இருக்குது? இன்கம் வந்து கம்மியாக இருக்குது. எதை விட கம்மியாக இருக்குது? 5 விட கம்மியாக இருக்குது யூனிட் பிளேஸில் இருக்க நம்பர். ஸோ பிஃபோர் கேல்குலேட்டிங் என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே என்ன இருக்கணும்? செக்ஷன் 288A படி இன்கம் டு பி rounded off to nearest tens, that is 7,50,000. ஓகேவா? ஸோ ஸ்டெப் நம்பர் 1. ஸ்டெப் 1 என்னது? பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். லெட்டர்ஸ் அசியூம் எல்லாமே சேம் தான். போன கொஷனில் இருந்த அதே விஷயம் தான். ஸோ பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் என்னவாக இருக்கும்? 2.5 lakhs. ஓகேவா? ஸோ 2.5 lakhல up to 2.5 lakhs income will be nil. 2.5 to 5 lakh income will be 12,500. That is 5% பா. ஃபைனா? நெக்ஸ்ட்டு 5 lakh to எவ்வளோ இன்கம் கொடுத்துருக்கோம்? 7.5 lakhs. கரெக்டாக? ஸோ இங்கே நான் எப்படி கால்குலேட் பண்ணுவேன்? இங்கே குட்டியாக ரஃபில் போடுறேன். 7,50,000 minus 5 lakh எவ்வளோ வருது? 2,50,000. இப்போ இந்த 2,50,000 into 20% பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அது எவ்வளோ வரும்? 50,000. ரைட்டா? ஸோ 50,000 will be my tax. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா எவ்வளோ வருது நமக்கு? 72,500. இப்போது நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு 87A ரீபேட் வந்து மைனஸ் பண்ணணும். ஸோ நமக்கு என்ன சொல்லியிருக்கோம்? 87A ரீபேட் படி if the income is less than 7 lakh rupees you can claim a rebate of up to 12,500 or 100% of tax whichever is lower. இங்கே இன்கம் என்ன ஆச்சு? Is it less than 7 lakh rupees? No. Income is more than 7 lakh rupees. அப்படின்னா ரீபேட் அப்ளிகபிளாக கிடையாது. ஸோ ரீபேட் will be 0. ஸோ டோட்டல் டேக்ஸபிள் இன்கம் எவ்வளோ? 72,500. இப்போ இதோட டேக்ஸ் காம்படிஷன் முடிஞ்சதான்னு கேட்டால் கிடையாது. we should also add what? We should also add 4% of health and educational cess, that is HEC. ஸோ இது என்ன பண்ண போகிறோம்? 72,500 into 4% பண்ணோம்னா we'll get what? 2,900. ஓகேவா? சாரி, ஒரு 0 ஜாஸ்தி போட்டேன். ஸோ இது கூட we are going to add back 72,500, that is 75,400. இதுதான் என்னுடைய டேக்ஸ் அமௌண்ட்டு. ஓகேவா? ஸோ இங்கேயுமே என்ன ஆயிடுச்சு? இன்கம் டேக்ஸ் அமௌண்ட் வந்து ரவுண்டாக இருக்குது. ஓகேவா? ஒரு ஹைப்பர்டெட்டிக்கல் சிச்சுவேஷன், லெட்டர்ஸே இந்த இடத்துல என்னுடைய இன்கம் டேக்ஸ் வந்து இப்போ நம்ம கேல்குலேட் பண்ண மாதிரி அழகாக 75,400ன்னு இல்லாமல் அது எப்படி இருந்துச்சு? 75,440 இருக்குது. சாரி, 46 இருக்குது. ஓகேவா? ஆர் 75,444 இருக்குது. இந்த ரெண்டு மாதிரி இன்கம் இருந்துச்சு, இன்கம் டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அப்போ என்ன பண்ணுவேன் நான்? 288Aல என்ன பண்ணணும் அதே தான் 288Bலையும் பண்ண போகிறேன். என்ன அங்கேயும் இன்கம் இங்கே டேக்ஸ், அவ்வளோதான். ஸோ இங்கே என்ன பண்ணுவேன்? இஃப் இட் இஸ் மோர் தென் 5 அப்படின்னா யூனிட் பிளேஸில் இருக்கிற நம்பர் நான் அதை நெக்ஸ்ட்டு மல்டிபிளுக்கு கன்வெர்ட் பண்ணுவேன். தட் இஸ் இதை நான் எப்படி எழுதுவேன்? ஆக்சுவல் டேக்ஸ் வில் பி 75,450. ஓகேவா? அதுவே இது வந்து இந்த அமௌண்ட்டாக அதுவே வந்து இந்த அமௌண்ட்டாக இல்லாமல் இந்த அமௌண்ட்டாக இருந்துச்சு டேக்ஸு அப்படின்னா அப்போ என்ன பண்ணுவேன்னா இதையும் நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். பட் இங்கே வந்து இட் இஸ் லெஸ் தென் 5 யூனிட் பிளேஸில் இருக்க நம்பர். ஸோ இங்கே நான் இதை என்னவா கன்வெர்ட் பண்ணுவேன்? 75,440 கன்வெர்ட் பண்ணுவேன்.
ஓகேவா? ஸோ டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். ஏன் இந்த மாதிரி இவங்க இங்கே திடீர்னு பண்ணியிருக்காங்க அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆவாங்க. திஸ் இஸ் டிஃபரெண்ட். ஓகேவா? திஸ் இஸ் நாட் பிலாங்கிங் டு த கொஷின். இது வந்து ஒரு தனி எக்ஸாம்பிள். ஓகேவா? இஃப் டேக்ஸ் பேயபிள் இஸ் ஈக்குவல் டு இது அப்படின்னா நோ ரவுண்ட் ஆஃப். ஓகேவா? இஃப் டேக்ஸ் பேயபிள் அமௌண்ட் வந்து இதுவாகவோ இல்லை இதுவாகவோ இருந்தால் தான் நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். புரியுதா? ஸோ moral of the story, இன்கம் ரவுண்ட் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா 288A. இன்கம் டேக்ஸ், தட் இஸ் டேக்ஸ் கேல்குலேட் பண்ணுறோம் இல்லையா, இன்கம் டேக்ஸை ரவுண்ட் ஆஃப் பண்ணணும்னா நான் என்ன அப்ளிகபிள் பண்ணுவேன், 288B அப்ளை பண்ணுவேன். ஓகேவா? ஸோ ஐம் கிவிங் யூ 2 homework questions with this so that tomorrow சர்சார்ஜ் சாப்டர் போடும்போது ஆர் நாளைக்கு கொஷின் சால்விங் செஷன் வைக்கும்போது யூ வில் நாட் ஹாவ் திஸ் ஃபீலிங் தட் யூ ஆர் லெஃப்ட் அவுட் ஆர் இந்த கொஷின் புரியல அந்த மாதிரி. ஸோ homework question number 1, income is equal to 11,51,240, resident plus individual less than 60 years. ஓகேவா? நெக்ஸ்ட் இன்கம் இஸ் ஈக்குவல் டு 111111, சரி 118 வச்சுக்கலாம். ரெசிடென்ட் ப்ளஸ் இண்டிவிஜுவல் ப்ளஸ் பர்சன் லெஸ் தென் 60 இயர்ஸ், மோர் தென் 60 இயர்ஸ், 60 இயர்ஸ்க்கு மேலே நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ யூ ஜஸ்ட் சால்வ் திஸ் நவ். ஃபைனா? இஃப் பாசிபிள் யூ கேன் சால்வ் இட் ஃபார் ஆல் 3 கேட்டகரிஸ் ஆஃப் ஏஜ். லெட் அஸ் சே இதே 3 கேஸில் சால்வ் பண்ணலாம். 60 இயர்ஸ்னால் எப்படி, 80 இயர்ஸ்னால் எப்படி, மோர் தென் 80 இயர்ஸ்னால் எப்படி அப்படிங்கிற மாதிரி யூ கேன் சால்வ். ஓகேவா? So all I want is you to solve these questions once before we start with tomorrow's session. ஓகேவா? ஸோ இந்த questions எல்லாமே வந்து தனியாக நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். நாளைக்குள்ளே you just revise everything so that we can continue with the surcharge and HEC problems. Fine? So with this I'm just winding up the session. Next video or next session will be what? Question solving session. ஓகேவா? கொஷின் சால்விங் வந்து இருக்கும். அது கூட வில் பி ஸ்டார்டிங் வித் வாட், வில் பி ஸ்டார்டிங் வித் சர்சார்ஜ் ப்ளஸ் மார்ஜினல் ரிலீஃப். வித் திஸ் பேசிக்ஸ் சாப்டர் ஓவர் ஆகிடும். வில் பி மூவிங் டு அக்ரிகல்ச்சுரல் சாப்டர் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். ஃபைனா? தேங்க்யூ ஸோ மச்.